ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோ ஆப்பில் ஒரு ஸ்டாக்கில் வந்துட்டு எப்படி மந்த்லி எஸ்ஐபி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு கம்பெனியோட ஷேரில் மந்த்லி எஸ்ஐபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் குரோ ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜில் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன கம்பெனியோட ஷேரில் பண்ணணுமோ அதை மேலே நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஃபில்டர்ஸில் உங்களுக்கு என்ன ஸ்டாக் இருக்கோ அதையும் நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஜொமேட்டோவில் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹோம் பேஜ் இருக்கும். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஸ்டாக் எஸ்ஐபின்னு ஒரு பட்டன் மேலேயே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட்டை வச்சு பண்ணுறீங்களா, குவான்டிட்டி வச்சு பண்ணுறீங்களா, அதாவது ஒரு தேதி வந்துடுது. அந்த ஸ்டாக்கில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை இந்த ஸ்டாக்கில் நான் மாதம் ஒரு 5 குவான்டிட்டி வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படின்னா குவான்டிட்டி கொடுத்துட்டு ஒரு 5 குவான்டிட்டி கொடுத்துடலாம். கொடுத்தேன் அப்படின்னா வேலை முடிஞ்சு எவ்வளோ மாதம் அப்ராக்சிமேட்டாக கட்டணும்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி டேட் இருக்கும். உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிடுங்க. சரியா, டேட் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி பண்ணிக்கலாம், வீக்லி பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். மந்த்லி பெட்ரு கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க. டேட் செலக்ட் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்டாக் எஸ்ஐபி கொடுங்க. ஸோ ஸ்டாக் எஸ்ஐபி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோ பே வந்து நீங்கள் செட்டப் பண்ணணும். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக பணம் எடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ₹1 வந்து உங்கள் பேங்க்லேருந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25th ஜூன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துக்குவாங்க. நான் செட்டப் ஆட்டோ பே கொடுக்குறேன். யூபிஐ பின்னை கேட்குது. யூபிஐ பின்னை கொடுத்தேன் அப்படின்னா அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆட்டோபே ஆக்டிவேட்டட் ஃபார் ஸ்டாக் எஸ்ஐபி. ஸோ ஆட்டோபே வந்து எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ₹1 பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோபே வந்து எனேபிள் ஆயிடுச்சு. டன் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாக் எஸ்ஐபியில் இது வந்து ஆட் ஆயிடுச்சு. 25ஆம் தேதி வந்தோடனே இந்த எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் வந்துட்டு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.